அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் சண்முகா. ஒரு தெலுங்கு படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த சண்முகா படம் பாருங்கள். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மலை கிராமம், அங்கே வாழக்கூடிய ஒரு கணவன் மனைவி. படத்தோட ஆரம்பத்திலேயே அந்த மனைவிக்கு பிரசவ வலி வந்து ஒரு கட்டிலில் தூக்கி போட்டுட்டு அந்த அம்மா ஒரு மருத்துவச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு போய் பார்த்த உடனே ஒருத்தன் ரத்தம் கக்கி சாகுறான். ஏன்னா ரொம்ப அகோரமாக 6 தலைகளோட அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட அப்பா தன்னோட மச்சான் மனைவியோட தம்பிக்கிட்ட தன் மனைவியும் குழந்தையும் பார்த்துக்க தன் மகனுக்காக சில விசேஷ பூஜையெல்லாம் செய்ய வேண்டியுள்ளது, அப்போதான் அவன் சக்தி மிகுந்தவனாக மாறுவான்னு சொல்லிட்டு அவன் சில மந்திர தந்திர வித்தையெல்லாம் பயிற்சி எடுக்க போயிடுறான். 6 தலைகளோட அகோரமாக பிறந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் அந்த குழந்தைய பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி அந்த அம்மா வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய அந்த கிராமமே ஒதுக்கிடுது 6 தலைகளோட பிறந்ததுனால. அந்த குழந்தைய கூட யாரும் விளையாடக்கூட மாட்டுறாங்க. விளையாடலைன்னா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைய கல் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீ சாத்தான்னு சொல்லி. அந்த அம்மா அவங்கள அடித்து விரட்டிட்டு தன் குழந்தைய வளர்க்குறதை விட தன் குழந்தைய பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நிலையில் தன் தம்பியை கூப்பிட்டு என் மகனை பத்திரமா பார்த்துக்க, என் புருஷன்கிட்ட ஒப்படைச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் செத்து போயிடுது. இப்போ அந்த அப்பங்காரன் சில அமானுஷிய பிளாக் மேஜிக்லாம் ட்ரை பண்ணி சில ஓலைச்சுவடி கிடைக்குது அவனுக்கு. அதில் சில குறிப்புகள் இருக்குது. 6 விதமான ராசி நட்சத்திரம் பொருந்திய இளம் பெண்களோட ரத்தத்தை இந்த 6 தலைகளோட பிறந்தவன் குடித்தா 5 தலை விலகிடும். மேலும் சில ராசி நட்சத்திரம் 32 லட்சணங்கள் பொருந்திய கோடியில் ஒரு பெண் தான் இருப்பான். அந்த மாதிரி விசேஷ குணம் பொருந்திய ஒரு பெண்ணை பலி கொடுத்தா இவன் சக்தி மிகுந்தவனா மாறுவான். அந்த சக்தியை இந்த அப்பங்காரன் தனதாக்கி கொள்ளலாம்னு சில விசேஷ யாகங்கள் வளர்த்து இந்த 7வது பொண்ணை பலி கொடுக்க தயாராகிட்டு இருக்கான். அதுக்காக அந்த ஊரில் சில இளம்பெண்கள் கடத்த ஆரம்பிக்கிறான். அதனால் கடந்த 6 வருடமாகவே பல இளம்பெண்கள் காணாமல் போகிறாங்க. காதலன் தற்கொலை செஞ்சுக்கிறான். ஒரு அமானுஷியமான சம்பவங்கள்லாம் அந்த ஊரில் நடக்குது. இப்போ ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் கதாநாயகன் ஒரு போலீஸ் எஸ்ஐயாக இருக்கார். கதாநாயகி இந்த காணாமல் போன பெண்களை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பிரபல சேனலுக்கு நிகழ்ச்சி மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஏற்கனவே காலேஜில் படிக்கும்போதே கதாநாயகி லவ் பண்ணி அப்புறம் அதை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. வேலை சம்மந்தமாக கதாநாயகனை சந்திக்கிறாங்க. அவர் இப்போ போலீஸில் எஸ்ஐயாக வேற இருக்கிறார் இல்லையா, அதனால் கதாநாயகன் நம்ம இப்போ எஸ்ஐயாக இருக்கோம், நம்மளை பார்க்கறதுக்கு வந்துட்டு ப்ராஜெக்டு அது இதுன்னு சும்மா கதை விட்றான்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சில போதை வியாபாரிகளை போட்டு புழக்கும் போது அதில் ஒருத்தன் கதாநாயகனோட துப்பாக்கியை பிடுங்கிட்டு ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு ஓடிடுறான். கமிஷனர் எஸ்ஐ கதாநாயகனை கூப்பிட்டு, பெரிய சீன்லாம் போடாத, கொடுத்த வேலையை பாரு, ஹீரோயிசம்லாம் காட்ட முயற்சி பண்ணாத, ஒழுங்காக வேலையை பாரு, இமிடியட்டாக உன் காணாமல் போன துப்பாக்கியை கண்டுபிடின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அந்த துப்பாக்கியை தூக்கிட்டு போன போதை வியாபாரி இப்போ இளம்பெண்களை கடத்திட்டு இருக்கான். அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற மந்திரவாதி சில விசேஷ லட்சணங்கள் பொருந்திய இளம்பொன் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதுக்கு நம்ம கதாநாயகி தான் இப்போது கரெக்டாக இருக்கா. இந்த கதாநாயகியை தூக்கணும், அதுதான் அவங்களோட மெயின் வேலையாக இருக்குது. இப்போ கதாநாயகி கூட பழசையெல்லாம் மறந்துட்டு அவங்க ப்ராஜெக்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே முடிவு. அந்த பிளாக் மேஜிக் சூனியக்காரன் வெற்றி பெற்றானா, நம்ம கதாநாயகன் வெற்றி பெற்றாதாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி தான் இந்த படம். இந்த சண்முகா குறைந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஓவராலாக ஒரு நல்ல ஐடியா தான். செலவு கம்மி பண்ணிடணும்னு விஎஃப்எஸ் எக்ஸ்எஃப்எஸ்னு மேக்கிங்லாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். யூடியூப்பில் தானே பார்க்க போகிறீங்க, காசா பணமா பொழுது போகலன்னா ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம என்ன டிக்கெட் எடுக்க போகிறோமா, 200 பாப்கார்ன் வாங்க போகிறோமா, 90 தண்ணி பாட்டில் வாங்க போகிறோமா? வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு விட்டா ஓட போகுது. பிடிச்சா பாருங்கள். இந்த படத்தில் சண்முகா சப்பானி அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, டைரக்டர். நடிகர்கள் ஆதி சாய்குமார், ஆவிகா கோர், ஹரியானா க்ளௌரி, ஆதித்யா ஓம், மீனா வாசு, மனோஜ் நந்தன், நரசிம்ம ராவ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இருக்குது. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.